ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் வந்து நம்ம பார்ட் 20 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு இந்த பார்ட்டில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து புது கொஷின்ஸாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேம் நீங்கள் போடுற ரீசன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து புக்கில் இல்லாதது மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வந்து கலந்தாப்பில் தான் எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா. நிறைய கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து பொது அறிவு வந்து பட்டப்படிப்பு அதாவது டிகிரி தரத்தில் வந்து கொஷின்ஸ் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க, சரிங்களா. நான் உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு அதிலேருந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கே ரிவிஷன் பண்ணிட்டு போனதில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு சில 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், சரிங்களா. ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவில் கொண்டு வரப்பட்டது? ஸோ நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி டீட்டெயிலாகவும் உங்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நான் உங்களுக்கு நடத்திட்டேன். இதில் பாருங்களேன், ஒரு புதுமையான ஒரு கொஷினு, நிதி சீர்திருத்த வசதி அதாவது ஃபிஸ்கல் ரிஃபார்ம் ஃபெசிலிட்டி வந்து எந்த ஃபினான்ஸ் கமிஷனில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி, 12th ஃபினான்ஸ் கமிஷனில் தான் வந்து நிதி சீர்திருத்த வசதி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு கேட்டாங்க, இன்கேஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் போடணும், ஓகேங்களா. செகண்ட் கொஷின் பாருங்கள். பூர்ண ஸ்வராஜ் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? ஸோ இன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு சார் வந்து தேசிய காந்திய காலகட்டம் பாடம் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த லெசனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு முடித்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் என்ன அப்படின்ட்டு. பூர்ண ஸ்வராஜ் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? ஜனவரி 26, 1930, ஓகேங்களா. அந்த டைமில் தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் வந்து அறிவிக்கப்பட்டது. இது வந்து சுதந்திர திருநாளாக கூட உங்களுக்கு இப்படி கூட கொஷின் கேட்கலாம். சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்ட டேட் என்ன அப்படின்ட்டு கேட்கலாம். இது வந்து இந்த சுதந்திர திருநாள் வந்து அறிவிக்கப்பட்டது வந்து எந்த கட்சி வந்து அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். காங்கிரஸ் கட்சி தான், ஓகேங்களா. காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்த சுதந்திர திருநாள் அப்படின்றத வந்து அறிவிக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு? 1929 நடந்துச்சு. அப்போ தான் வந்து இந்த முழுமையான குறிக்கோள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, ஓகேங்களா. என்ன அந்த குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான சுதந்திரம், ஓகேங்களா. அந்த முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான சுதந்திரம், அதுதான் பூர்ண ஸ்வராஜ், ஓகேங்களா. அதுதான் அந்த டைமில் தான் அது எடுத்துகிட்டு வந்தது, ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஜனவரி 26, 1930, ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கீழ்காண்பனவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம்? நமக்கு எல்லாமே இது வந்து எந்த காலவரிசை கொஷின்லையும் இது பார்த்துட்டோம். ஸோ முதல் சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம் தான், 1917, ஓகேங்களா. இதுக்கப்புறமா வந்து கேதா 1918. இது ரெண்டுமே தண்டி மார்ச்சும் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ரெண்டுமே வந்து 1930, சரிங்களா. ஸோ இது வந்து மார்ச்சில் நடந்திருக்கும், இது வந்து ஏப்ரல். மந்த்து மட்டும்தான் வேறு, பட் இயர் ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய பார்த்துட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்கள். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சமர்பதி ஆசிரமத்திலிருந்து எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஸோ இந்த தண்டி யாத்திரை வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏன்னா உங்களுக்கு ஏன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இந்த லெசன் நீங்கள் படிச்சிருக்கீங்கனால தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்டி யாத்திரை வந்து மார்ச் 12, 1930, ஓகேங்களா. இது உங்களுக்கு தண்டி யாத்திரைன்னு கேள்வி கேட்கலாம், இல்லைனா வந்து சட்ட மறுப்பு இயக்கம், ஓகேங்களா. சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ட்டும் கேட்கலாம், ஓகே. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அதே மாதிரி இந்த தண்டி யாத்திரை தொடங்கினப்போ காந்தியடிகளோட வயசு வந்து 61. எத்தனை நாள் வந்து போனார் அப்படின்னா, இங்கேருந்து சமர்பதி ஆசிரமத்துலேருந்து தண்டிக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 24 நாள், ஓகேங்களா. எத்தனை மைல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 241 மைல் டிஸ்டன்ஸு, ஓகேங்களா. ஸோ எப்போ போய் அவங்க வந்து தண்டி போய் அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1930 ஏப்ரல் 5ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 24 டேஸ். ஸ்டார்ட் பண்ணது 12 மார்ச், ஏப்ரல் 5 தான் வந்து அவங்க போய் தண்டியில் போய் இது பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அது தண்டி யாத்திரை பற்றின சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது? நீதி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து அவங்களுடைய ஆட்சி காலம் வந்து இருந்துச்சு. எப்போலேருந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 ஃபஸ்ட்டு 26 வரைக்கும் 2 எலெக்ஷன்லேயும் அவங்க ஜெயித்தாங்க. 20 எலெக்ஷன்லையும் 23 எலெக்ஷன்லையும் ஜெயிச்சு 6 ஆண்டு இங்கே இருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த எலெக்ஷன் 26 வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்வராஜ் பார்ட்டி ஓகேங்களா, இவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அவங்க அந்த வின் பண்ணலை. 1926 வின் பண்ணலை. அதுக்கப்புறமா 1930 1937 7 இயர்ஸ் ஓகேங்களா, இந்த டைம்லேயும் வந்து நீதி கட்சி தான் வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ இங்கே ஒரு 7 வருஷம், இங்கே ஒரு 6 வருஷம். ஓகேங்களா. அப்போ டோட்டலாக வந்து 13 வருஷம் வந்து நீதி கட்சி வந்து ரூல் பண்ணாங்க. சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே ஒரு நடுவில் ஒரு 4 வருஷம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதாவது எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் பாலிசி கொள்கை கீழ்காண்பனவற்றில் எதனை கவனம் செலுத்துகிறது? வறுமை ஒழிப்பு, சிறிய அளவில் கடன் வழங்குதல், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு. ஸோ இந்த 3துலேயுமே தான் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் கொள்கை வந்து கவனம் செலுத்துது. ஓகேங்களா. ஸோ வறுமை ஒழிப்பு, அவங்களுடைய பாவர்ட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிறிய அளவில் அவங்களுக்கு வந்து கடன் வழங்கி அவங்களோட தொழிலுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்களுடைய எக்கனாமிக் வைஸ், பொருளாதார வைஸும் வந்து பெண்களுக்கு வந்து உதவணும் அப்படின்ட்டு, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து உதவணும். இது 3மே தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. இதெல்லாம் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுன்ட்டு ஒரு பாடமே இருக்குது நமக்கு. விமன் எம்பவர்மெண்ட் 7th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடமே இருக்குது, விமன் எம்பவர்மெண்ட்டுன்ட்டு. அந்த பாடத்தில் இருக்க புக் பேக்கு, அதுக்கப்புறமா வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கொஷின் வந்து ரைஸ் அவுட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து ட்ரூ அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஓகே, அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். கரெக்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 நினைக்கிறேன். கரெக்டு, 1898 வந்து அவர் வந்து அந்த இதில் சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் பனாரஸில் வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க வந்து 2 நியூஸ் பேப்பர் அவங்களுடைய ஒரே நியூ இண்டியான்னு கொடுத்துருக்காங்க. நியூ இண்டியா மட்டும் இல்லை, நியூ இண்டியா அண்டு காமன்வீல். ஓகேங்களா. இந்த 2 நியூஸ் பேப்பரும் தான் வந்து அவங்களுடைய பிரம்மஞான சபை கொள்கையை வந்து பரப்பியது. சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட். ஓகே, அதே மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி சில இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து ஹோம் ரூல் மூமெண்ட், அதாவது தன்னாட்சி இயக்கம், ஓகேங்களா, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1916. ஓகேங்களா. அதே மாதிரி பிரம்மஞான சபையுடைய தலைவரும் வந்து இவங்க தான். தியோசோஃபிக்கல் சொசைட்டியோட லீடரும் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான். இவங்க டைமில் தான் வந்து ப்ரெஸ் ஆக்ட், அதாவது பத்திரிகை சட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க 1910. ஓகேங்களா. ப்ரெஸ் ஆக்ட் வந்து 1910. ஓகே, இவங்க எழுதிய 2 புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இவங்க எழுதிய 2 புக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது. ஓகேங்களா. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, அதுக்கப்புறமா இந்தியா ஒரு தேசம். ஸோ இந்த 2 புக்கையும் எழுதினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஷின் ரிலேட்டடான சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இந்த கொஷின் வந்து 2022 நடந்த ஒரு கொஷின் திட்டம், ஓகேங்களா? அது இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொஷின்ஸ் ஷூட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்றதே வந்து பிக் கொஷின் மார்க், ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் நம்ம கண்ணில் படுதோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், ஓகே? ஸோ அதனால தான் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்துடலாம். அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 18, 2022. இந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்ட்டு. இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட நாள் வந்து March 18, 2022. இதுக்கு வந்து இன்னொரு திட்ட பேரும் இருக்குது, ஓகேங்களா? அது என்னென்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், ஓகேங்களா? இப்படின்னு சொல்லலாம், இல்லைனா புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த ஒரு இது மூலமாக தான் வந்து மாதம் வந்து பெண் பிள்ளைகளுக்கு வந்து 6வது முதல் 12வது வரைக்கும் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரசு வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ண திட்டம். இப்போ ரீசெண்டாக 2024 வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து மாணவர்களுக்கு, ஓகேங்களா? இது வந்து மாணவிகளுக்கு, இது வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா Feb 19, 2024 இந்த ஆண்டு நிதியாண்டு பட்ஜெட் அறிக்கையில் தான் வந்து இந்த தமிழ் புதல்வன் திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதுவுமே மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் அவங்களுடைய உயர்கல்விக்கு வந்து ஊக்குவிக்கிற வகையில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? இது ஒரு வந்து சூப்பரான திட்டம் இது, ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம். இது வந்து சயின்ஸ் கொஷின் வந்து நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லவே இன்றைக்கி வந்து ஒரு 3 சயின்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்துடலாம். இலையில் காணப்படும் பச்சையம், அதாவது குளோரோஃபில், அது வந்து எதுக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை, ஓகேங்களா? குளோரோஃபில் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஃபோட்டோசிந்தசிஸ். பச்சையம்னாலே ஒளி சேர்க்கை, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஆசிட் பேசிட் சால்ட் இந்த லெசனில் இருக்க ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படியே கொஷினை கேட்டிருக்காங்க. அமில ஊடகத்தில் ஃபினாப்தலின் வந்து என்ன கலரில் இருக்கும்? நிறமற்றது, கரெக்டு தான். கார ஊடகத்தில் ஃபினாப்தலின் என்ன கலரில் இருக்கும்? மஞ்சள்லையாக இருக்கும்? இல்லை, பிங்க்கு கலரில் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு என்ன கலரில் இருக்கும்? பிங்க்கு, கரெக்டு தான். கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு என்ன கலரில் இருக்கும்? எல்லோ கலரில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஏவும் சியும் கரெக்டு, பியும் டியும் தப்பு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சரியானது தான் கேட்குறாங்க. அப்போ ஏசி, ஆன்சர் ஆப்ஷன் ஏசி தான் கரெக்டு, ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இங்கே பாருங்கள். இமயமலையை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது? ஸோ இது வந்து நமக்கு ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு லெசன், ஓகேங்களா? இதில் அப்படியே கொடுத்துருக்கிறது அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்குது, ஓகேங்களா? பெரிய இமயமலை இமாத்ரி என்று அழைக்கப்படும். உங்களுக்கு இது வந்து அந்த ஒரு மேப்பு மாதிரி இருக்கும். அந்த மேப்பு கீழே வந்து ஒரு 3 பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. பெரிய இமயமலை, அதுக்கப்புறமா சிறிய இமயமலை, அதுக்கப்புறமா வெளி இமயமலை அப்படின்ட்டு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பெரிய இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து இமாத்ரி, ஓகேங்களா? சிறிய இமயமலைக்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாச்சல். சிறிய இமயமலைக்கு என்னது? இமாச்சல். வெளி இமயமலை, அதாவது அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஷிவாலிக், ஓகேங்களா? ஸோ இது கூட கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழையை பெறுகின்றது, தப்பு. ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது இட் ரிசீவ் லெஸ்ஸர் ரெயின்ஃபால், ஓகேங்களா? அதாவது இப்போ சிறிய இமயமலையும் வெளி இமயமலையும் கம்பேர் பண்ணும்போது பெரிய இமயமலைக்கு வந்து லெஸ்ஸர் ரெயின்ஃபால் தான் கிடைக்கிது, ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட்டு புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளன, இது கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இங்கே என்ன கேட்குறாங்க? கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆப்ஷன் பி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஏன்னா இங்கே மோர் ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின். இதில் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
தேர்தல் ஆணையம். ஸோ ஏன்னா தேர்தல் ஆணையம் பற்றி இந்த வாட்டி கொஷின் ரைஸ் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மக்களவை தேர்தல் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, 7 கட்டங்களாக வந்து மக்களவை தேர்தல் நடந்துகிட்ருக்கு. ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி கண்டிப்பாக கொஷின் வந்து நமக்கு இந்த வாட்டி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 324. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 324. ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன், 1 by 1 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் வரும் அப்படின்னா 324லேருந்து 329 வரைக்கும் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி எந்த பகுதியில் இது வரும் அப்படின்னா பகுதி 15. ஓகேங்களா, 15ல் வந்து இந்த தேர்தல் ஆணையம் பற்றி வரும். ஸோ தேர்தல் ஆணையம் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1950 January 25. இந்த நாளை தான் வந்து நம்ம என்னன்னு கொண்டாடுறோன்னா தேசிய வாக்காளர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம். சரிங்களா, ஸோ இது உருவாகின நாளை தான் வந்து நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், தேசிய வாக்காளர் தினம் அப்படின்ட்டு கொண்டாடிட்டுருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் 2 ஆணையர்கள் இருப்பாங்க. ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. சரிங்களா, ஒன்று சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர், 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா, சரி. ஸோ முதல் தேர்தல் ஆணையர், முதல் சீஃப் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகுமார் சென். ஓகேங்களா, சுகுமார் சென் தான் வந்து முதல் தலைமை தேர்தல் ஆணையர். ஸோ தற்போது யார் இருக்கா, தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார். யார் இருக்கா, ராஜீவ்குமார். இவர் வந்து 25வது தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேங்களா, ஸோ அப்போ தேர்தல் ஆணையர்கள் 2 பேர் இருப்பாங்களே, அது யார் இப்போ இருக்காங்க அப்படின்னா ஞானேஷ் குமார், அதுக்கப்புறமா வந்து டாக்டர் சுக்பீர் சிங் சந்து. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, டாக்டர் சுக்பீர் சிங் சந்து, அதுக்கப்புறமா ஞானேஷ். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ். 2 எலெக்ஷன் கமிஷனர் தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கள்ல அது. அதுக்கப்புறமா இதை அடிச்சிடுறேன், நோட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசும்போது நம்ம இன்னொன்றத்தை பற்றியும் பேசிடணும், கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, கட்சி தாவல் தடை சட்டம் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க, 1985 52வது சட்ட திருத்தத்தில். ஓகேங்களா, 52வது சட்ட திருத்தத்தின் போது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இதனுடைய தேர்தல் ஆணையத்துடைய தலைமையிடம் வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இந்த தேர்தல் ஆணையத்து தலைமையிடத்துக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வச்சன் சதன். ஓகேங்களா, நிர்வச்சன் சதன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. தேர்தல் ஆணையருடைய இந்த தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையருடைய பதவி காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. ஓகேங்களா, ஸோ இவங்களை யார் நியமிப்பாங்க, இந்த ஆணையர்கள் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் யார் நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட். ஓகேங்களா, இவங்க ராஜினாமா பண்ணணுன்னாலும் பிரசிடெண்ட் கிட்ட தான் எடுத்துகிட்டு போயிட்டு லெட்டர் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட்டு முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VS ரமாதேவி. இவங்க வந்து 9வது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து இருந்தாங்க. ஓகேங்களா, VS ரமாதேவி. ஓகே, 9வது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் முறை, ஓகேங்களா, இந்தியாவில் நடக்கிற இந்த தேர்தல் முறை வந்து எந்த நாட்டிலேருந்து நம்ம வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து. ஓகேங்களா, எந்த நாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம், இங்கிலாந்துலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மீறி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து அகெயின் ஒரு சயின்ஸ் கொஷின். போன வாட்டி ஒரு செரஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். செரஸ்னால் என்னது, ஆஸ்ட்ராய்ட், சிறுகோள்கள். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பாருங்கள்,
குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் விண்மீன்களின் குழுக்கள். இந்த குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நட்சத்திர கூட்டங்கள், கான்ஸ்டலேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு எஸ்ஐ யூனிட்டு. இங்கே பாருங்கள், ஃபோர்ஸ்னால் நமக்கு நியூட்டன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு, ஏரியானாலும் மீட்டர் ஸ்கொயருன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்னென்னு கெஸ் பண்ணிடலாம் ஆன்சரு. 2க்கு வந்து 4, 4க்கு வந்து 3. ஓகேங்களா? 4க்கு வந்து 3. அப்போ 2 4 1 3. ஓகே. அப்போ ப்ரெஷருக்கு வந்து Nm-2. அதே மாதிரி அழுத்தம் வந்து இது பரப்பு வந்து மீட்டர் ஸ்கொயர், பரப்பு இழுவிசை வந்து Nm-1. ஓகேங்களா? ஸோ 2 4 1 3. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. ஸோ அதனால் இந்த ஃபோர்ஸ் விசை இயக்கம் இருக்குங்களே, அந்த பாடத்தோட எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சார் வந்து கண்டிப்பாக வந்து சயின்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருவார். ப்ளஸ் இதையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து 14 கொஷின்ஸோடு நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.